வெளியில் புலி, ஆனால் இவர்கிட்ட பூனை. ரஜினி பார்த்து பயப்படுற ஒரே ஒரு ஆள் இவர் தானா? யார்? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் ரஜினியோட வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சியாக பார்க்கப்படுது. ஹீரோவுக்கு உண்டான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் தான் இந்த சினிமாவிற்குள் அடியெடுத்து வைத்தார். பரட்டை தலையுடன் கருப்பு நிற தோளுடன் ஏதோ கிடைத்தால் போதும் என வாய்ப்பை தேடி இந்த சினிமாவிற்குள்ள வந்தவர் தான் ரஜினி. அப்படி இருந்தவர் திடீரென பாலச்சந்தர் கண்ணில் பட அந்த நேரத்தில் பாலச்சந்தருக்கு என்ன தோன்றியதுன்னு தெரியல. ரஜினியை பார்த்ததும் அவருக்குள்ளே ஒரு உணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதன் விளைவாக தான் ரஜினி இன்னைக்கு இருக்காரு. அதாவது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு தான் சினிமாவிற்குள்ளே வந்தவர் ரஜினி. அப்படி இருந்தவர் தான் திடீர்னு பாலச்சந்தரோட கண்ணில் பட்டிருக்காரு. அதாவது அவருக்கு ஒரு ஞானோதயம் பிறந்தது போல அபூர்வ ராகங்கள் படத்தில் முதலாக நடிக்க வாய்ப்பு வைத்தார் நம்ம பாலச்சந்தர். அந்த படத்தில் ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தில் ரஜினியை நடிக்க வைத்ததன் மூலம் இந்த தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் பாலச்சந்தர். அதைத் தொடர்ந்து அவர் இயக்கிய எல்லா படங்களிலும் ரஜினியை பார்க்க முடிஞ்சது. ஆரம்பத்தில் வில்லன் கதாபாத்திரத்திலே நடித்து வந்த ரஜினி அதன் மூலம் கிடைத்த புகையால பைரவி படத்தில் ஹீரோவாகும் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. அந்த படத்தில் நடிப்பதையும் தாண்டி அவருக்கே உரித்தான ஸ்டைலை காட்டியதுனால அதோடு சேர்த்து மக்கள் அவரை ரசிக்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து ரஜினியை அனைவருக்கும் பிடிக்க ஆரம்பித்தது. தன்னை அறிமுகப்படுத்திய பாலச்சந்தரை தன் வாழ்நாள் முழுவதும் குருவாகவே ஏற்றுக்கொண்டார் ரஜினி. ஆரம்ப காலத்தில் பல கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி இருந்தாராம் நம்ம ரஜினி. யாருக்கும் அடங்க மாட்டார், பாலச்சந்தருக்கு மட்டுமே அடங்குவார். இதை பற்றி பிரபல தயாரிப்பாளர் பிரமிடு நடராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினிக்கும் பாலச்சந்தருக்கும் இடையில அப்படி ஒரு அற்புதமான உறவு இருந்தது. ரஜினியை எங்கு பார்க்கிறீங்களோ இல்லையோ பாலச்சந்தரோட அலுவலகம் சென்று பார்த்தா அங்கு கண்டிப்பா ரஜினி இருப்பாரு. அவரை தன் தெய்வமாவே நினைத்து வந்தவர் தான் ரஜினி. பல சமயங்களில் ரஜினி கோபப்பட்டு பேசும்போது அவரை அடக்கக்கூடிய ஒரே ஆள் நம்ம பாலச்சந்தர் மட்டும்தானா? அந்த நேரத்தில் பாலச்சந்தர் முன்னாடி போய் நின்றா போதும், அவ்வளோதான், அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி விடுவாராம் ரஜினி. பாலச்சந்தர் சொல்வதையே தன்னுடைய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொள்வாராம். ஒரு இயக்குனருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முறையாக கொடுத்தவர் ரஜினி. படப்பிடிப்பின் போது பாலச்சந்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்தால் கூட அடிக்கடி எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதை பற்றி பாலச்சந்தர் பிரமிடு நடராஜனிடம், நான் என்ன புலியா சிங்கமா, எதுக்கு ரஜினி இப்படி நடந்துக்கிறான் என கிண்டலாக கேட்டதும் இருக்கான். பல படங்களை ரஜினியை வைத்து இயக்கிய பாலச்சந்தர் அதன் பிறகு ரஜினி கமலுடன் இணையவே இல்லையா. அதற்கு காரணம் அவர்களின் அபார வளர்ச்சி என பிரபுடு நடராஜன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. நீங்கள் ரஜினியோட இந்த பண்பான அடக்கத்தை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.